ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு டேஸ்டான ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவு தூளுப்பு, கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டான மாவாக பிசைஞ்சிருக்கணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். நம்ம மற்ற வேலைகள் எல்லாமே முடிக்கிற வரைக்கும் அது ஊறட்டும். இப்போ ஒரு பவுலில் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குல கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட மேஷர் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக கேரட் துருவுறதில் கூட நீங்கள் சீவி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கை வச்சே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். உருளைக்கிழங்க மசித்ததுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட காரத்துக்காக நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். சப்போஸ் சாட் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு லெமன் சேர்த்துறது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட ஜூஸையும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருந்தேன். அந்த வீடியோ கட் ஆகிடுச்சு. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இது தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம கோதுமை மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை அப்படியே 2 ஈக்குவலான பால்ஸாக பிரிச்சுக்கலாம். அதில் ஒரு பாலை மட்டும் எடுத்துட்டு நம்ம அப்படியே நல்லா சப்பாத்தி தேய்க்கிறது மாதிரி தேய்ச்சிக்கோங்க. நம்ம சப்பாத்தி எல்லாம் தேய்க்கிறத விட கொஞ்சம் திக்காக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சிட வேண்டாம். இப்போ பாருங்கள், நான் தேய்ச்சி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், திக்னஸ் இந்த அளவில் இருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்க போகிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை ஒரு ஓரத்தில் மட்டும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களோட கை வச்சு நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது அப்படியே கீழேருந்து மேலே அப்படியே மடித்து கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் மடிச்சிட்டேன். அந்த கார்னரை மட்டும் கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் பிரியாமல் இருக்கும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் இந்த ஓரங்களை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா இதில் ஸ்டஃபிங்ஸ் இருக்காது. அதனால் 2 ஓரத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இதை அப்படியே 3 பீஸாக மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஸ்டஃபிங் எல்லாமே ஸ்டஃப் ஆகி இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்காக இட்லி பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவு தண்ணி சூடுபடுத்திட்டு அது மேலே இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட்டில் எண்ணெய் தடவி மேலே வச்சுருக்கேன். சப்போஸ் ஸ்டீமர் பிளேட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு அந்த மேலே உள்ள அந்த லேயர் எல்லாமே நல்லா பளபளன்னு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். அது தனியாக இருக்கட்டும். இப்போது ஒரு பவுலில் 2 முட்டையை உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலைகள் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அதை இந்த முட்டையில் அப்படியே 2 சைடுமே படுறது மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்து நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இதை செய்கிறதுக்காக ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத உள்ளே வச்சுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே அது வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா இதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இன்னொரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆயிலும் அதிகமாக யூஸ் பண்ணல. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதை ஒரு டொமேட்டோ சாஸ் கூட வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.